ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிஷி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் போர்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்காக இருக்குது. இதை வந்துட்டு எப்படி கிளியர் பண்ணலாம், எப்படி புதுசு போல் ஆக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு நம்ம ரொம்ப பொருள் யூஸ் பண்ணவே போகிறதாங்க, ஒரே ஒரு பொருள் தான். பாருங்கள், இந்த சுவிட்ச் போர்டில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இதை ஒரு 5 நிமிட்ஸில் நம்ம அழுக்கு இல்லாமல் நல்லா புதுசாக மாற்றிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வினிகர் தாங்க எடுத்துருக்கேன், ஒரே ஒரு பொருள் தான். வினிகர் நமக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போதும், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம நல்லா கிளியர் பண்ணிடலாம். நிறைய உங்களுக்கு அழுக்கு இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக லெமன் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வினிகர் மட்டுமே போதும், நல்லா உங்களுக்கு அழுக்கு எடுத்துரும். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 3 ட்ராப் மட்டும் சேர்த்து நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும், அதுவே அதிகம் தான். நம்ம லைட்டாக டிப் பண்ணி தான் நம்ம தேய்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் லெமன் ஒரு 5 ட்ராப்ஸ் மட்டும் போடுங்க போதும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி ஆட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுவிட்ச் போர்டு கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு ஷாக்கு அடிக்காது, இருந்தாலும் நமக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக நான் மெயினை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் சுவிட்ச் போர்டு க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம பயம் இல்லாமல் இது பண்ணலாம். நம்ம மேலே மட்டும் தான் அழுக்கு எடுக்க போகிறோம். அதனால் மெயினை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. எதுவும் ஷாக்கில் அடிக்காது, ஒரு சேஃப்டிக்காக தான். பாருங்கள், வினிகரில் ஒரு காட்டன் துணி எடுத்து லைட்டாக டிப் பண்ணி அது நல்லா பிழிஞ்சிருங்க. தண்ணி இல்லாத அளவுக்கு, ஈரமே இருக்கக்கூடாது. லைட்டாக நீங்கள் டிப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா பாருங்கள், சுவிட்ச் போர்டு கீழே நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் இதை க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் சுவிட்சை க்ளீன் பண்ணலாம். இது என்ன பண்ணுங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக தொடச்சி எடுக்கும்போதே உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் நல்லா வந்துடும். அதனால் அப்படியே ஊற வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் உங்களுக்கு க்ளீன் பண்ண போகிறேன். ஈஸியாக வந்துடும் அழுக்கு, அதனால தான் உங்களுக்கு ஊற வைக்க சொல்கிறேன். அது மாதிரி அந்த ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா சுவிட்ச் போர்டில், அதில் நீங்கள் கையை உள்ளே விட்டுறக்கூடாது. அதுக்குள்ளே அழுக்கு இருக்காது, நம்ம வெளியே மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும். பாருங்கள், நான் துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு தேவையில்லாத ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து அந்த சுவிட்ச் போர்டு கேப்லலாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு நிறையா இருக்கும். அதை நம்ம துணியில் எடுக்கும்போது வராது. நீங்கள் ப்ரஷ்ஷால் எடுக்கும்போது நல்லா ஈஸியாக வந்துடும். இதை நீங்கள் வினிகர்லாம் டிப் பண்ண வேண்டாம். நீங்கள் வெறும் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா நீங்கள் ப்ரஷ் பண்ணி நல்லா எடுத்திங்கனாலே உங்களுக்கு அழுக்கு நல்லா வந்துடும். இது பாருங்கள், தேவையில்லாத ப்ரஷ் தான், இதுக்கெலாம் யூஸ் ஆகுது பார்த்தீங்களா. பாருங்கள், ஒரு லைட்டாக நீங்கள் அந்த கேப்லலாம் விட்டு எடுத்திங்கன்னா
அழுக்கு உங்களுக்கு சூப்பராக வந்துடும். பாருங்கள், ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து சுவிட்ச் போர்டை வந்து நல்லா அழுக்கு எடுத்துட்டோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அழுக்கு இருக்கும், இது வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது தெரியாமையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா கரண்ட் வரதுனால இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி துடைக்கிறதுன்னு தெரியாமல் வந்திருப்பாங்க. உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமே வராது நமக்கு. வினிகர் ஜஸ்ட் அப்ளை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து சுவிட்ச் போர்டு வந்து நல்லா கிளியர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணால் ஒரு காட்டன் துணியை வந்துட்டு ஈரமில்லாத காட்டன் துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது நல்லா அதில் உள்ள லைட்டாக ஈரம் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு துடைக்கும் போது நல்லா வந்துடும். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்களா, புதுசாக ஆயிடுச்சு. எப்படி இருந்த சுவிட்ச் போர்டு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் மெயினை ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே செய்யாது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், தேங்க்யூ.